வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஜியோகிராஃபியை பற்றி அதுதான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். த ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டேஷ் இன் வெஸ்ட் பெங்கால் இன் 1855. ஸோ பொதுவாக இந்த கொஸ்டினை எல்லாருமே என்ன படிச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவிலே முதல் முறையாக ஜூட் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு வெஸ்ட் பெங்கால் 1855. ஆனால் அவங்க இன்னும் டெப்த்தாக போயிட்டு அது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழில் கொஸ்டினில் பார்த்துடலாம். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ஸோ இது எல்லாருக்குமே ஆல்ரெடி சொன்னதுதான். 1855 நிறைய ஆஸ்பிரன்ஸ் படிச்சிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அது என்ன இடம்னு கூட அவங்க டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ரிஷ்ரா. ரிஷ்ரா அப்படிங்கிற இடம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அங்கதான் முதல் முறையா அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அதாவது இது ஆரம்பிச்சது டைரக்டா இந்தியர்கள் கிடையாது, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரங்கன்னு கூட சொல்லலாம். இந்த தொழிற்சாலை யார் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா ஜார்ஜ் ஆக்லாண்ட். ஸோ ஜார்ஜ் ஆக்லாண்ட் தான் இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சது. அந்த தொழிற்சாலை, அந்த மில்லோட பேரு கூட ஆக்லாண்ட் மில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக்லாண்ட் மில். இந்த ஆக்லாண்ட் மில்ல ஜார்ஜ் ஆக்லாண்ட் மட்டும் தான் ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஜார்ஜ் ஆக்லாண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர், ஒரு பிரிட்டிஷ்காரர், அவரு கூட ஒரு இந்தியர் இருக்காரு. அவருக்கு வந்து பினான்சியர், நிதி கொடுத்தவர், அவரும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாரு. அவரு பெயரு பாபு பைசும்பர் சென். ஸோ பாபு பைசும்பர் சென்னும் ஜார்ஜ் ஆக்லாண்ட சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சணல் தொழிற்சாலை தான் ரிஷ்ரால 1855 வெஸ்ட் பெங்கால ஓபன் பண்ணாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஜூட் சணல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சணல் அதிகம் உருவாகக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டா அது வெஸ்ட் பெங்கால். ஸோ முக்கியமான ஒரு கேள்விதான். ஜூட் அதிகம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இப்ப அடுத்த சும்மா சாய்ஸ்க்கு போலாமே. உதயபூர் அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த உதயபூர் அப்படிங்கிற இடம், பில்வாரா அப்படிங்கிற இடம், இந்த ரெண்டு இடமுமே எங்க இருக்குன்னு கேட்டா ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ பொதுவாக ராஜஸ்தான் பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெள்ளி, சில்வர் இந்தியாவிலே அதிகம் உருவாகக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா அது ராஜஸ்தான். அது குறிப்பா உதயபூர் அப்படிங்கிற இடத்துலயும் பில்வாரா அப்படிங்கிற இடத்துலதான் இந்தியாவிலே அதிக அளவுல வெள்ளி உருவாகுது. கடைசியா பாலிகஞ்ச், இந்த சாய்ஸ்ல வந்து ஒரு பேர் இருக்கு இல்லையா. இந்த பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டா, இந்தியாவிலே முதல் முறையா பேப்பர் தொழிற்சாலை எங்க அமைச்சாங்க அப்படின்னா 1867 பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துலதான் ஆரம்பிச்சாங்க. இது கல்கட்டால இருக்கு. இது எங்க இருக்கு? கல்கட்டா அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கதான் முதல் முறையா இந்த பேப்பர் அப்படிங்கிற தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க. சரியா? சரி, இந்தியாவிலே பேப்பரை எங்க அதிகம் உருவாகுது, எந்த மாநிலம்னு கேட்டா அது மகாராஷ்டிரா. சோ இப்ப 3 டீடைல்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம லைட்டா ரீகலெக்ட் பண்ணுவோம். இந்தியாவிலே அதிகம் வெள்ளி உருவாக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவிலே அதிக அளவுல ஜூட் சணல் உருவாக்கக்கூடிய மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இந்தியாவிலே அதிக அளவுல பேப்பர் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மகாராஷ்டிரா. ஸோ இப்போ பார்த்தோம் 1855 ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜூட் சணல் தொழிற்சாலை ஆரம்பிச்சது. ஆங்கிலேயர்களும் ஒரே ஒரு இந்தியர், பினான்சியர் இருக்காரு. ஆனா ஒரு இந்தியன் முழுக்க அவரோட சொந்த காசுல போட்டு பேப்பர் அந்த ஜூட் தொழிற்சாலை ஆரம்பிச்சது 1917. 1917 கல்கட்டால தான் செயித் ஹுக்கும் சந்த் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1917 முதல் முறையா அவருடைய மொத்த நிதியும் போட்டு இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை அதுன்னு கூட சொல்லலாம். அவர் உருவாக்குனதா. அவரோட பேர் செயித் ஹுக்கும் சந்த். 1917. தேங்க்யூ.